the Wronskian. The Wronskian of n functions y1 of x, y2 of x and so on yn of x is denoted by w of x. Read as Wronskian of x or Wronskian of y1 comma y2 and so on yn, and it is defined to be the determinant. So Wronskian of n function is equal to determinant la first row la n functions எழுதிக்கணும், second row la and the n functions oda first order derivatives எழுதிக்கணும், third row la and the n functions oda second order derivative எழுதிக்கணும், nth row la and the n functions oda n minus 1th order derivatives எழுதிக்கணும். சரிங்களா? எழுதிட்டு இந்த determinant evaluate பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா Wronskian of n functions. அப்ப Wronskian of 2 functionsனா உங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்க. Wronskian of y1, y2 அப்படின்னா determinant போட்டு first rowல அந்த 2 functions எழுதிக்கணும், y1, y2. second rowல அந்த 2 functions ஓட derivatives எழுதிக்கணும். So y1 dash, y2 dash. n functions இருந்துனாக்கா n minus 1th order வரைக்கும் போகணும். 2 functionsனாக்கா 2 minus 1 1th order, 2 minus 1 1 first order வரைக்கும் போகணும். அவ்வளவுதான். So this is the Wronskian of 2 functions. அப்ப Wronskian of 3 functions அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. So Wronskian of y1, y2, y3 அப்படின்னு போட்டோம்னா determinant of y1, y2, y3, second row la first order derivatives y1 dash, y2 dash, y3 dash, third row la second order derivatives y2 dash, y1 double dash, y2 double dash, y3 double dash. இதுதான் Wronskian of 3 functions. Right. Next, linearly dependent and linearly independent set of functions. இப்போ ஏற்கனவே நம்ம linear algebraவில் linearly independent set of vectors, linearly dependent set of vectors பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே linearly independent dependent கான்செப்ட் தான் இங்கே. அங்கே set of vectorsக்கு பார்த்தோம், இங்கே set of vectorsக்கு பதிலா set of functionsக்கு பார்க்க போகிறோம். n functions y1 of x, y2 of x and so on yn of x are linearly dependent if there exists constant c1, c2 and so on cn not all 0 such that c1 y1 plus c2 y2 and so on cn yn is equal to 0. n functions இருக்குது, அந்த n functions linearly dependent இருக்கணும்னாக்கா இந்த equations satisfy பண்ணணும். c1 y1 c2 y2 and so on cn yn equal to 0ங்கிற satisfy பண்ணணும். அதில் அட்லீஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ஆச்சு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதான் நாட் ஆல் 0. உங்களுக்கு டிஃபரன்ஷியல் லீனியர் அல்ஜிப்ராவில் இதே தான் எழுதியிருப்போம். என்ன இங்கே y1 y2க்கு பதிலாக அங்கே என்ன எழுதியிருப்போம்னு கேட்டாக்கா வெக்டார்ஸ் எழுதியிருப்போம். ஆர்டர் டபுளட்லேயோ ஆர்டர் ட்ரிபிளட்லேயோ உங்களுக்கு வெக்டார்ஸ் எடுத்து எழுதியிருப்போம். சரிங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாட் ஆல் 0 அப்படின்னாக்கா லீனியர்லி டிபெண்ட். இந்த கண்டிஷனை எழுதி அந்த கண்டிஷனில் உள்ள c1 c2 அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 0வா இருந்தா மட்டும் தான் நடக்கும் அப்படினாக்கா then those n functions are called linearly independent functions. So c1 y1 c2 y2 and so on cn yn is equal to 0 happens only when the n constant terms are 0. Then the corresponding n functions are called linearly independent functions. Okay. Let f1 of x equal to x cube and f2 of x equal to x square into modulus of x on close interval minus 1 comma 1. Then f1 of x and f2 of x are linearly independent. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் linearly independent இருக்கும். பட் ஆனால் Wronskian கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 0 வரும். இந்த Wronskian கான்செப்டை நம்ம திருப்பியும் உள்ள கொண்டு போகிறோம். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த சொல்யூஷன்ஸ்க்கு வந்து நம்ம Wronskian திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ Wronskian நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் சொல்ல போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் Wronskian இன்ட்ரோடக்ஷன். அந்த கிவன் ஃபங்க்ஷன்ஸுக்கும் Wronskian வேல்யூக்கும் ரிலேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிவன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறப்ப Wronskian வேல்யூ வச்சு அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்னு சொல்லலாம். சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இல்லாமல் ஏதோ ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, அதோட Wronskian வேல்யூ வச்சுட்டு அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்னு சொல்ல முடியுமானாக்கா அதில் சில பிரச்சனைகள் வருது. அதுக்காக வேண்டி தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் லீனியர்லி இண்டிபெண்ட், ஆனால் Wronskian வேல்யூ 0. பின்னாடி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்குது, அந்த ரெண்டு சொல்யூஷனுக்கும் Wronskian வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க.
ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கா லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ முதல்ல f1 of x is equal to x cube, f2 of x equal to x square modulus of x given definition யூஸ் பண்ணி எனக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்களா? அப்போ செக் பண்ணி பார்க்கணும். என்ன கண்டிஷன்? என்ன? c1 into y1 plus c2 into y2 is equal to 0 implies that c1 equal to 0, c2 is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? இப்போ நமக்கு டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் டொமைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா -1 to +1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த -1 to +1ல இந்த f2 ஆஃப் ஃபங்க்ஷனோட நேச்சர் வந்து மாறும். f2 ஆஃப் எக்ஸை வந்து இப்போ நான் ரெண்டு மாதிரி எழுதலாம் கிவன் இன்டர்வல்ல. எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பரா இருக்கிறப்ப 0 to 1 க்ளோஸ் இன்டர் 0 to 1 எடுத்தாலும் சரி தான், ஓப்பன் 0 to 1 எடுத்தாலும் சரி தான். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் கியூப்னு ஆயிடும். எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வல்ல நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துறப்ப மாடுலஸ் ஆஃப் -x வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் என்ன வந்துடும் கேட்டீங்கன்னாக்கா -xன்னு வரும். எப்போ எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் நம்பரா இருக்கும்போது. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் -1 அப்படின்னு போடுறீங்கன்னா அது கூட நீங்க வந்து திருப்பி ஒரு மைனஸை சேர்க்கும் பொழுது மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து +1 வரும். ஸோ எக்ஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் என்ன? -x. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பரை செலக்ட் பண்ணும் பொழுது இது வந்து -xன்னு வரும். ஸோ -x into x ஸ்கொயர் வந்து -x3. அப்போ f2 ஆஃப் எக்ஸ்ன்னு இந்த மாதிரி மாறுது. ஓகேங்களா? இப்போ இந்த ரிலேஷனுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷனை இந்த இன்டர்வல்ல செலக்ட் பண்ணிப்போம். 0 to 1ல செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாசிட்டிவ் நம்பர்ஸில் செலக்ட் பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். c1 x³ plus c2 y2ங்கிறது x³ மாறி போயிடும். c2 x³ is equal to 0. ரைட். இப்போ நான் 0 இல்லாமல் பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறேனே. ஓப்பன் 0 to 1ல எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டோம்னாக்கா x³ வெளில எடுத்துடலாம். c1 plus c2 is equal to 0. நான் 0 இல்லாமல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேனாக்கா x³ எல்லாம் டிவைட் பண்ண முடியும். எனக்கு டிவிஷன் பாசிபிள். நான் 0 நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணலாம். அப்போ c1 plus c2 equal to 0 அப்படின்னு வந்துருங்களா? ரைட். இப்போ நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கிறேன். x belongs to ஓப்பன் -1, 0 அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறி போய்க்கும்? c1 x³ plus c2 y2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன மாறி போயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா -x³ மாறி போயிடுங்களா? சரி, -x³ equal to 0. இப்போ எனக்கு x³ காமனாக வெளில எடுத்தோம்னாக்கா c1 minus c2 equal to 0 எழுந்துரும். ஸோ 0 இல்லாத நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்ளை பண்ணோம்னாக்கா x³ங்கிறது நான் 0 நம்பர். அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ c1 minus c2 is equal to 0 அப்படி எழுந்துரும். அப்போ எனக்கு என்னென்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குனாக்கா c1 plus c2 is equal to 0, இன்னொன்று c1 minus c2 is equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி c1க்கும் c2க்கும் வேல்யூ கண்டுபிடிங்க. c1 plus c2 equal to 0, c1 minus c2 is equal to 0. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னாக்கா 2c1 equal to 0, c1 equal to 0. c1 equal to 0 அப்ளை பண்ணிங்கன்னா c2 equal to 0 வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா c1 y1 plus c2 y2 இந்த இன்டர்வல்ல உள்ள எல்லா நம்பர்ஸுக்கும் c1 y1 plus c2 y2 is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணும் பொழுது c1 c2 ரெண்டுமே எனக்கு என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0. பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்ளை பண்ணா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்ளை பண்ணா another ஈக்குவேஷன் கிடைக்குது. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாக்கா எனக்கு c1 c2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. அப்ப இந்த ரிலேஷன் c1 c2 கிவன் இன்டர்வல்ல எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த ரிலேஷன் எழுதுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா c1 0வா தான் இருந்தாகணும், c2 0வா தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கிடைச்சிச்சுங்களா? அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 0வா வருது அப்படின்னாக்கா அதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ f1 of x equal to x cube, f2 of x equal to x square into modulus of x and the interval க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1ல என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கும். இதே இந்த கொஸ்டினை நெகட்டிவ் பாசிட்டிவ் சைன் டிஃபரெண்ட் சைன்ஸ் வர்றது மாதிரி இல்லாம நான் க்ளோஸ் இன்டர்வல் 2 to 3 மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் f1 of x equal to x cube, f2 of x equal to x square into modulus of x கொடுத்துட்டு இன்டர்வல் வந்து பாசிட்டிவ் இன்டர்வல் 2 to 3 அப்படின்னு கொடுத்துருந்தேனாக்கா கண்டிப்பா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆயிடும். அதே நான் இன்டர்வல் வந்து
-5 to -3 அப்படின்னு கொடுத்தாலும் கண்டிப்பா இந்த இன்டர்வல்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆயிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும். எந்த இன்டர்வல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இன்டர்வல்ல நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கணும். அப்படி ஒரு இன்டர்வல் கொடுத்தோம்னாக்கா தென் த given functions are linearly given two functions are linearly independent. ஓகே, இதுக்கு ரான்ஸ்கின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரான்ஸ்கின் எப்படி நம்ம வந்து 0ன்னு சொன்னீங்க. ரான்ஸ்கின் அப்படிங்கும் பொழுது கேஸ் 1 கேஸ் 2 போட்டு தான் நீங்க ரான்ஸ்கின் வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். ஸோ கேஸ் 1 என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x greater than or equal to 0. x greater than or equal to 0 ரான்ஸ்கின் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கணும். x cube மாடுலஸ் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்னாக்கா மாடுலஸ் ஆஃப் x வந்து x தான். அப்போ x ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் x x கியூப் முடிய வந்துடும். செகண்ட் ரோல அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர். டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க. ஆன்சர் 0. பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 ஆச்சுங்களா. சரி, நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுங்க. நெகட்டிவ் நம்பர் எடுத்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து x கியூப்னு வரும். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து -x கியூப்னு வரும். அதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கே வந்து -3 இங்க +3x ஸ்கொயர், இந்த டேர்ம்ல வந்து -3x ஸ்கொயர். இப்போ நீங்க டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க. இப்பயும் உங்களுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வந்துருது. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ரான்ஸ்கின் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னாக்கா டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வருது. சரிங்களா. ஸோ அதனால லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். பட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் நான் ரான்ஸ்கின் கண்டுபிடிக்கும் பொழுது ஈக்குவல் டு 0 வந்துருது. அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனுக்கு ரான்ஸ்கின் வேல்யூ 0 வரலாம். எப்போ மட்டும்தான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனுக்கு ரான்ஸ்கின் வேல்யூ 0 வராது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸா இருக்கணும். சரிங்களா, அப்படின்னு வருவாங்க பின்னாடி. ஸோ அதனால ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரான்ஸ்கின் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா அது தவறான ஸ்டேட்மெண்ட். அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ரைட். Sin x and cos x are linearly independent on set of all real numbers. Set of all real numbersல sin x உம் cos x உம் linearly independent. இப்போ பாருங்க, அந்த sin x உம் cos x உம் என்னால ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா சொல்ல முடியும். நீங்க பின்னாடி நம்ம பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. sin x உம் cos x உம் சொல்யூஷனா இருக்கிற மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கீங்க. இல்லை அப்படின்னாக்கா அந்த ரான்ஸ்கின் யூஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இப்போ ரான்ஸ்கின் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோல நம்ம என்ன எழுதிக்கலாம், sin x cos x. செகண்ட் ரோல நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா -sin x. டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா -sin squared x -cos squared x உங்களுக்கு ஆன்சர் வந்து மைனஸ்னு வரும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. therefore these two functions are linearly independent. Next, e power I theta x, sin theta x, cos theta x are linearly dependent for all values of where theta is real number and x is any real number. Okay, இது எப்படி வந்து e power I theta x, cos theta x, sin theta x வந்து linearly dependent ன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த linearly independent டிபெண்டன்ட்டுக்கு இந்த டிட்டர்மெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல இந்த c1 y1 plus c2 y2 plus c3 y3 is equal to அப்படி equal to 0 அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடியோ நம்ம ஒரு ஹிண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன ஹிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன் கொடுத்து லீனியர்லி இண்டிபெண்டன்டான்னு கேட்டாக்கா அதுல உள்ள ஏதோ 2 ஃபங்க்ஷனோட லீனியர் காம்பினேஷனா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா அது முடிஞ்சு போச்சு. அதாவது sin தீட்டாவை ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி sin தீட்டா x ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி cos தீட்டா x ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும் பொழுதோ இல்ல மைனஸ் பண்ணும் பொழுதோ e power I theta x வந்துச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ணிடலாம் இந்த e power I theta x வந்து sin theta x யும் cos theta x யும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்ப லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா e power I theta அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், e power I theta is equal to cos theta plus I sin theta அப்படின்னு எழுதிக்கலாம்னு தெரியும். அப்ப e power I theta x அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா cos theta x plus I sin theta x அப்படின்னு எழுதிடலாங்களா. இப்போ உங்களுக்கு நான் என்ன எழுதி காமிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா e power I theta x 1 into cos theta x plus I into sin theta x அப்படின்னு எழுதி காமிச்சிட்டேன். சரிங்களா.
this e power I theta x is linear combination of cos theta x, sin theta x, and c1 is 1 and c2 is I, they are not all 0 அப்படின்னாக்கா e power I theta x, cos theta x, sin theta x மூணுமே என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா linearly dependent அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? அப்புறம் 1x, x square and so on x power n all are linearly independent. இப்போ 1x x square மட்டும் கொடுக்குறேன், அது வந்து linearly independent அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக linearly independent தான். நீங்கள் கண்டிஷன் யூஸ் பண்ணாலும் சரி தான். என்ன கண்டிஷன்? c1 into 1 plus c2 into x plus c3 into x square equal to 0 அப்படின்னாக்க வச்சுங்களேன். இது என்ன அர்த்தம்? அதோட பொருள் என்ன? c1 plus c2x plus c3x square equal to 0ங்களா? இப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது ஒரு பாலினாமியல். ஒரு பாலினாமியல 0ங்கிறதும் பாலினாமியல் தான். சரிங்களா? 0 பாலினாமியல் தான். ஒரு பாலினாமியல் இன்னொரு பாலினாமியலுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணுங்களா? அப்போ ரைட் சைடு 0வை பாலினாமியல் ஃபார்மேட்டில் எழுதினாக்கா 0 plus 0x square 0x plus 0x square அப்படி எழுதிக்கலாங்களா? அப்போ கம்பேர் பண்ணுங்க. c1க்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? 0. c2க்கு பதிலாக என்ன இருக்குது? 0. c3க்கு பதிலாக என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் நம்ம Wronskian யூஸ் பண்ணி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து ரிசல்ட்டாகவே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 1x x square are linearly independent, 1x are linearly independent, 1x x square x cube are linearly independent அப்படின்னு ஈஸியாக நம்ம ரிசல்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். x square and x into modulus of x are linearly independent on interval ரொம்ப முக்கியம். என்ன interval? set of all real numbers, positive numbers, negative numbers ரெண்டும் வர மாதிரி இருக்கும் interval. அதில் தான் அது ரெண்டும் linearly independent இருக்கும். only positive மட்டும் வந்தாலும் linearly independent வராது, negative மட்டும் வந்தாலும் linearly independent வராது. அடுத்து sin x, sin 2x, sin 3x are linearly independent on close interval 0 to 2 pi. அப்போ sin x, sin 2x, sin 3x, sin 4x, sin 5x கூட எழுதிக்கங்க. எல்லாமே linearly independent தான். அடுத்த ரிசல்ட்டை பாருங்க. e power x, sin x, cos x are linearly independent on real line. ஏன்னா e power ix தான் sin x, cos x ஓட linear combination எழுத முடியுமோ ஒழியே e power x எழுத முடியாது. சரிங்களா? அது e power x வந்து sin h hyperbolic function ஓட linear combination தான் நம்மளால எழுத முடியும். sin x, cos x ஓட linear combination எழுத முடியாது. ஸோ e power x, sin x, cos x are linearly independent. இல்லைனாக்கா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். e power x, sin x, cos x எல்லாம் கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம Wronskian கண்டுபிடிச்சி Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அழகா linearly independent அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். sin x, sin of x plus pi by 8 and sin of x minus pi by 8 are linearly dependent on set of all real numbers. x power 4 and x cube into modulus of x are linearly independent on close interval minus 1 to 1. அடுத்து கீழே கொடுத்தாச்சு. but it is linearly dependent on close interval minus 1 to 0 and close interval 0 to 1. ஏற்கனவே அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். f1 plus f2 and f1 minus f2 are linearly independent on interval I whenever f1 and f2 are linearly independent on the interval I. முக்கியமான விஷயம். f1 f2 ரெண்டு ஃபங்க்ஷனும் linearly independent ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அதோட sum of two ஃபங்க்ஷனும் linearly independent இருக்கும், product of two ஃபங்க்ஷனும் linearly independent இருக்கும். ஆனா கான்வர்ஸை பத்தி இங்க பேசல. பாத்தீங்களா? அதாவது f1 plus f2 linearly independent இருந்துச்சு, f1 plus f2வும் f1 minus f2வும் linearly independent இருக்குனாக்கா அப்ப f1 f2 வந்து linearly independent இருக்குமா அப்படின்னாக்கா அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் சொல்லல. whenever f1 and f2 are linearly independent then their sum and difference are linearly independent அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? reverse converse எப்படி இருக்குனாக்கா f1 f2 are any two functions such that f1 plus f2 and f1 minus f2 are linearly independent. Can you say f1 and f2 are linearly independent? அதுக்கான தியரம் இது கிடையாது. சரிங்களா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். existence and uniqueness theorem. அது என்ன existence and uniqueness theorem? Consider second order differential equations of the form. அப்போ second order differential order 2 உள்ள ஒரு differential equation சொல்லுங்க அப்படின்னாக்க அந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம். a0 of x y double dash plus a1 of x y dash plus a2 of x y is equal to r of x, where a0 of x, a1 of x, a2 of x and r of x are
continuous functions on an interval open interval a comma b and a naught of x not equal to 0. ஆமா கண்டிப்பா a naught of x 0 ஆயிடுச்சுனாக்கா செகண்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ட் 0 ஆயிடும். அப்ப அது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாவே இருக்காது. அது என்னவா மாறி போயிடுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாறி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்கணும்னாக்கா y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். For each x belongs to open interval a comma b, let c1 and c2 be the arbitrary real numbers and x naught belongs to open interval a comma b, then there exists a unique solution y of x of 1 satisfying y of x not equal to c1 and y dash of x not is equal to c2. This solution y of x is defined over the interval open interval a comma b. இதுதான் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நான் அப்படி ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எதுல டிஃபைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஓப்பன் இன்டர்வல்ல டிஃபைன் பண்ணிருக்கேன். சரிங்களா, ஓப்பன் இன்டர்வல் டிஃபைன் பண்ணிருக்கேன். அந்த ஓப்பன் இன்டர்வல்ல அந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியாச்சு. அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா y of x. அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது y of x நாட் வேல்யூ வந்து c1 வரணும், y dash of x நாட் ஈக்குவல் டு c2 வரணும். வாட் இஸ் c1 and c2 ஆர் எனி டூ ரியல் நம்பர்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி yங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்க சொல்லணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல x நாட் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து c1 ரெடியூஸ் ஆகணும். அதோட டெரிவேட்டிவ்ல x நாட் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா அதோட ஆன்சர் வந்து c2 வரணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவும் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனாலதான் இதை எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிக் ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும். It says that initial value problems does have solution and is unique and is unique. அதான் அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா யூனிக் சொல்யூஷனை வச்சிருக்கோம் அப்படின்னு. This theorem also applies to an associated homogeneous equation. இப்போ அது என்ன homogeneous அப்படின்னாக்கா ரைட் சைடு ஃபங்க்ஷன் r of x போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த r of x இருந்து நான் ரைட் சைடு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து நான் ஜீரோ ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே ரைட் சைடு உள்ள ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த தியரம் சொல்லியிருக்கோம், யூனிக்னஸ் தியரம். அதே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். திஸ் தியரம் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு அசோசியேட்டட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். Existence and uniqueness theorem can be extended to an nth order linear differential equation. இப்போ செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கண்டிப்பா. ஏன்னா ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 வந்திருக்கு. பட் டிகிரி எல்லா இடத்துலையும் வந்து என்னதான் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா y தான் 1 தான் வந்திருக்கு. y டபுள் டேஷோட பவர் 1, y டேஷோட பவர் 1, y யோட பவர் 1 எல்லாமே பவர் 1 தான் இருக்குது. ரெண்டாவது டிபெண்டன்ட் வேரியபிளும் டெரிவேட்டிவ் உங்களுக்கு வந்து என்னத்துல இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ராடக்ட்ல இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இஃப் y1 இதெல்லாம் தியரி பாட்டுங்க, தியரி பாட்டு கண்டிப்பா கேட்பாங்க, சான்சஸ் இருக்குது. சரிங்களா. இஃப் y of x be a solution of a naught of x y double dash plus a1 of x y dash plus a2 of y is equal to 0, satisfying y of x not equal to 0 and y dash of x not equal to 0 for some x not belongs to open interval a comma b, then y of x is identically 0 on open interval a comma b. அதாவது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு y of x அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தது நான் ஹோமோஜினியஸ், இது ஹோமோஜினியஸ். இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது y of x not equal to 0 வரணும், y dash of x not equal to 0 வரணும். அப்படின்னாக்கா அந்த y of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா என்ன ஃபங்க்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும். அதாவது நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y of x not equal to c c1 y dash of x not equal to c2 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னால ஒரு யூனிக் சொல்யூஷன் சொல்ல முடியும். சரிங்களா. அதே r of x வந்து 0வா இருந்துச்சு, ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாறி போச்சு அப்படின்னாக்கா அந்த கண்டிஷன் இன்னொன்று வந்து என்னோட கண்டிஷன் இனிஷியல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா y of x not வந்து 0. நான் இங்க வந்து c1 c2 அப்படின்னு கொடுக்க கிடையாது.
எனி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் C1 C2 கொடுக்காம அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0ன்னு சொல்றேன். y of x நாட் வேல்யூ 0 வருது, y dash of x நாட் வேல்யூ எனக்கு 0 வருது அப்படின்னாக்கா இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற yங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனா தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும். இப்ப 0 ஃபங்க்ஷன் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆமா சொல்யூஷன் தான். 0 ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னாக்கா 0 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 into a2 of x 0 தான். அப்ப 0 plus 0 plus 0 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? அப்ப இதுக்கு ஒரு ட்ரிவியலா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா f of x equal to 0 ஃபங்க்ஷன் இதுக்கு ஃபங்க்ஷன் சொல்யூஷன் தான். அப்ப ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்கு y of x not equal to 0 y dash of x not equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு y of x ஃபங்க்ஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிக்கலி 0 ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும். A function u of x is called a solution of the equation a0 of x y double dash plus a1 of x y dash of x plus a2 of x y of x is equal to 0 if a0 of x u double dash of x plus a1 of x u dash of x plus a2 of x u of x is equal to 0 for all x belongs to open interval a comma b. ஒரு ஃபங்க்ஷனை ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபங்க்ஷனை கொண்டு போய் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதான் இது, வேற எதுவே கிடையாது. இது ஆப்வியஸ் இந்த ரிசல்ட். If y1 of x and y2 of x are any two solutions of a0 of x y double dash of x plus a2 of x y dash of x plus a1 of x y dash of x plus a2 of x y of x is equal to 0, then the linear combination c1 y1 of x plus c2 y2 of x where c1 and c2 are constant is also a solution of the given equation. இப்போ இந்த தியரி பார்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. தியரி பார்ட் பூரா ஈஸியா படிச்சிடலாம். அதாவது தியரி பார்ட் போறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற கான்செப்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தியரி பார்ட் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போற மாதிரி தான். இப்போ நான் ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா y double dash minus 5y dash plus 6y is equal to 0 அப்படின்னு ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்குறேன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y is equal to e power 2x சொல்யூஷனா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இது 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 4 into e power 2x அப்படின்னு வரும் minus 5. 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 into e power 2x அப்படின்னு வரும் plus 6. yக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா e power 2x அப்படின்னு அப்ளை பண்ணணும். சரி, 4 times e power 2x plus 6 times e power 2x வந்து 10 times e power 2x 5 2 short 10. உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சா? அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல y இருக்கிற இடத்துல e power 2x அப்ளை பண்ணோம்னாக்கா அது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால நான் என்ன சொல்லிக்கலாம், y equal to e power 2x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனோட ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க, c1 e power 2x எழுதிங்க. திருப்பி கொண்டு போய் இதில் போய் அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்பயும் ரெடியூஸ் ஆகும். அப்பயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு c1 e power 2x கண்டிப்பா சொல்யூஷனா இருக்கும். ரைட், அடுத்து நான் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. e power 3x இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். செக் பண்ணி பார்க்கலாங்களா? என்ன வரும் உங்களுக்கு? 9 e power 3x அப்படின்னு வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன? 5 times 3 e power 3x. லாஸ்ட் டேர்ம் என்ன? 6 e power 3x. செக் பண்ணி பாருங்க. 6 plus 9 15 minus 15 equal to 0 வந்துச்சு. அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு e power 3x கண்டிப்பா உங்களுக்கு என்னவா இருக்குது? ஒரு சொல்யூஷன் ஆயிடுச்சு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த e power 3x ஓட ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கங்க, c2 e power 3x எழுதிங்க. இப்போ கொண்டு போய் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க, இதுவும் உங்களுக்கு சொல்யூஷனா இருக்கும். ஸோ இப்போ நான் y equal to e power 2x இதுக்கு சொல்யூஷன் சொன்னேன், அது கூட ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணேன், அதுவும் சொல்யூஷன் ஆயிடுச்சு. y equal to e power 3x ஒரு சொல்யூஷன் சொன்னேன், அது கூட ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணேன், அதுவும் சொல்யூஷன் ஆச்சு. இப்போதான் ஹைலைட்டே இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்னது? c1 e power 2x-ஐயும் c2 e power 3x-ஐயும் ஆட் பண்ணுங்க. இதை yன்னு எடுத்துக்கங்க,
இதை கொண்டு போய் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க, அப்பயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப இதுவும் அதுக்கு சொல்யூஷன் ஆச்சா? இப்ப if e power 2x comma e power 3x are solution of the given differential equation, then their linear combination c1 e power 2x plus c2 e power 3x is also solution of this linear differential equation அப்படின்னு சொல்லலாமா? அதுதாங்க இங்க உள்ள கதை. சரிங்களா? இப்போ ஒரு நிறைய பேருக்கு 12th ஹேண்ட்லிங் ஸ்டாஃப்க்கு எல்லாமே தெரியும் அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம், அது விட்டுங்க. ஒரு சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம், சார் எப்படி சார் நீங்க e power 2x இதுக்கு சொல்யூஷன் எடுத்தீங்க, எப்படி சார் நீங்கள் y ஈக்குவல் e power 3x இதுக்கு சொல்யூஷன் எடுத்தீங்க, பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரைட். அப்போ இந்த தியரி ஓகே ரெடி ஆயிடுச்சுங்களா? அதெல்லாம் கலப்பு இந்த ப்ராப்ளத்தோட நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த தியரி வந்து ஒரு கதை தானே நமக்கு. இந்த தியரியை வந்து ஞாபகம் வைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. If y1 of x, y2 of x and so on yn of x be n solutions of a0 y double dash plus a1 y dash plus a2 y is equal to 0, then their linear combination c1 y1 plus c2 y2 and so on plus cn yn is also solution of the given equation where c1 c2 and so on cn being constant. For second order differential equation க்கு மோர் தென் டூ சொல்யூஷன் வந்து மோர் தென் டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்யூஷன் சொல்றீங்க அப்படின்னாக்கா அதோட லீனியர் காம்பினேஷனும் கண்டிப்பாக அதுக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்யூஷனாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கலாம், என்னது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இங்கே n ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, டூ ஃபங்க்ஷன்ஸ் தானே கொடுக்கணும், நான் என்ன வார்த்தை இங்கே பயன்படுத்த கிடையாதுனாக்கா லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த கிடையாது. சரிங்களா? லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா இங்கே ரெண்டு தான் வரும். There exist two linearly independent solution y1 of x and y2 of x of the equation a0 of x y double dash of x plus a1 of x y dash of x plus a2 of x y of x is equal to 0 such that its every solution y of x may be written as y of x is equal to c1 y1 of x plus c2 y2 of x where x belongs to open interval a comma b where c1 comma c2 are suitable chosen constants. Well, second order differential equation, linear differential equation, homogeneous linear differential equation க்கு கண்டிப்பா ரெண்டே ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருக்கும். அது இல்லாம வேற சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சொல்யூஷன் வந்து இந்த y1 of x y2 of x ஓட லீனியர் காம்பினேஷனாகத்தான் இருக்கும். தட்ஸ் ஆல். Two solutions y1 of x and y2 of x of the equation a0 y double dash plus a1 y dash plus a2 y is equal to 0 and a0 not equal to 0 x belongs to open interval a comma b are linearly dependent if and only if their Wronskian is identically 0. இப்போ புரியுதுங்களா? ஏற்கனவே ரெண்டு ஃபங்க்ஷன் சொன்னேன், ரெண்டு ஃபங்க்ஷனும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், ஆனால் Wronskian வேல்யூ ஐடென்டிக்கலி 0 ஆச்சு. இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், லீனியர்லி டிபெண்டன்ட் if and only if the Wronskian value is identically equal to 0. என்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா the solutions y1 and y2 are solutions of the differential equation இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல எக்ஸ் கியூப் மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா வரவே முடியாது. அங்க வந்து 0 வந்து டிட்டர்மினன்ட் Wronskian வேல்யூ 0 வந்துச்சு, ஆனா லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருந்துச்சு. இந்த தியரம் என்ன சொல்லுது, Wronskian வேல்யூ 0 அப்படின்னாக்கா கண்டிப்பா ரெண்டு சொல்யூஷனும் என்னவா தான் இருக்க முடியும், லீனியர்லி டிபெண்டன்டா தான் இருக்க முடியும். அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம அந்த Wronskian சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அது வந்து லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டன்டான்னு கேட்கறாங்க. டக்கு நீங்க என்னத்துக்கு போய்க்கலாம், Wronskianக்கு போய்க்கலாம். Wronskianக்கு போயிட்டு Wronskian வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னாக்கா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். Two solutions y1 and y2 of the differential equation a0 y double dash plus a1 y dash plus a2 y is equal to 0 where a0 not equal to 0 at x belongs to open interval a comma b are linearly independent if and only if the Wronskian is not 0 at some point. அதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டா போதும். கிவன் இன்டர்வல்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல Wronskian value not equal to 0 அப்படின்னு சொன்னாலே போதுமானது. The Wronskian of the two solutions of the differential equations is either identically 0
are never 0. So to linearly solution two functions வந்து given differential equation solution இருக்கு. அதுக்கு Wronskian கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா given intervalல ஒன்னு டோட்டலாவே அந்த Wronskian வேல்யூ வந்து 0 க்கு ரெடியூஸ் ஆகும். அப்படி இல்லைனாக்கா அந்த given intervalல Wronskian வேல்யூ 0வே வராத மாதிரி இருக்கும். y1 y2 are the if y1 comma y2 are two solutions of 1, then a0 w dash of x plus a1 w of x is equal to 0, where w of x is the solution of, that is w of x is a solution of a0 of x y dash plus a1 of x y is equal to 0. That is w dash of x is equal to minus a1 by a0 w of x. இதெல்லாம் ரிசல்ட் கேட்டிருக்காங்க டிஆர்பி கொஸ்டின்ஸ். இதெல்லாம் என்ன தியரம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா y1 y2 ரெண்டுமே ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா இருந்தா இங்க 1 அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸா பாருங்க. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இதுக்கு கண்டிப்பா ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ y1 y2 ரெண்டுமே ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா இருந்தது அப்படின்னாக்கா அந்த ரெண்டு சொல்யூஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? Wronskian கண்டுபிடிக்க முடியுங்களா? y1 y2க்கு Wronskian கண்டுபிடிக்க முடியும். Wronskian என்ன வரும் உங்களுக்கு? Wronskian is equal to determinant of y1 y2 y1 dash y2 dash கண்டுபிடிக்கலாம். அதோட ஆன்சர் நான் உங்களுக்கு வரும் y1 y2 dash minus y1 dash y2 அப்படின்னு இருக்கும். இதுதான் Wronskian of the given two functions. சரிங்களா? இப்போ a0 of x w dash of x. இப்போ இதுக்கு இந்த Wronskian டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னாக்கா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ y1 y2 டபுள் டேஷ் பிளஸ் y2 டேஷ் y1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா y1 டேஷ்னு வரும். மைனஸ் இதுக்கும் நீங்கள் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுங்க. y1 டேஷ் y2 டேஷ் பிளஸ் y2 y1 டபுள் டேஷ் அப்படின்னு அப்படியே வந்துடும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா y1 y2 டபுள் டேஷ், இங்கே y2 டேஷ் y1 டேஷ் இருக்குது, இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். மைனஸ் y2 இன்ட்டு y1 டபுள் டேஷ். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு Wronskianோட டெரிவேட்டிவ். Wronskianோட டெரிவேட்டிவ் இந்த வந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணி பாருங்க. a0 of x w dash of x plus a1 of x w of x அதில் போய் அப்ளை பண்ணுங்க. a0 into y1 y2 w dash minus y2 y1 double dash plus a1 into Wronskian என்ன பார்த்துருக்கோம் நம்ம? y1 y2 dash minus y1 dash y2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். y1 y2 dash minus y1 dash y2 இதான் Wronskian. that is equal to 0. இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? கண்டிப்பா என்னக்கா 0வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The nth order homogeneous linear equation a0 yn plus a1 y power n minus 1 plus and so on an minus 1 y dash plus an y is equal to 0 always possesses n independent solutions y1 y2 and so on yn, and its general solution is given by y is equal to c1 y1 plus c2 y2 and so on cn yn, where c1 c2 and so on cn are arbitrary constants. So nth order homogeneous differential equation aka nth derivative இருக்கணும். So an nth derivative of y plus a0 nth derivative of y plus a1 n minus 1th derivative of y and so on equal to 0 போட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு n linearly independent solution இருக்கும். அதோட linear combination கண்டிப்பா அதுக்கு solution இருக்கும். If p1 p2 and so on pn be real or complex valued functions defined and continuous on given interval I, and pi1 pi2 and so on pn are solutions of the equation L of y is equal to y power n plus p1 y to the power n. L of y is equal to nth derivative of y plus p1 n minus 1th derivative of y plus p2 n minus 2th derivative of y plus and so on plus pn plus pn in
Pn into y naught is equal to 0 for every x belongs to I, then n solutions are linearly independent on I if and only if Wronskian of x is not equal to 0 for every x belongs to I. ஒரு nth order linear differential equation, homogeneous linear differential equation எழுதுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன கண்டிஷன் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து 1ன்னு வச்சு எழுதிட்டேன். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு a0 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பேன். இப்போ நான் வந்து அது கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டு ரிமைனிங் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நான் என்ன எடுத்துக்கிட்டேனாக்கா p1 of x, p2 of x, ஆல் ஆர் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு n ஃபங்க்ஷன் சொல்யூஷன்ஸாக இருக்குது. ஏன்னா nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது. இந்த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு n சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த n சொல்யூஷன்ஸ் வந்து நான் π1, π2, π3 எடுத்துக்கிட்டேன். இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்கணும்னாக்கா கண்டிப்பாக Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். எங்கே ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கிவன் இன்டர்வலில் எந்த ஒரு வேல்யூக்கும் Wronskian வேல்யூ 0 ஆகாது. ஓகேங்களா? அப்போ nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட n சொல்யூஷன்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருந்துச்சுன்னா Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்படின்னாக்கா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த n ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உள்ள n ஃபங்க்ஷன்ஸும் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரியல் அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்து அது வந்து π1, π2, π3 கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரியல் அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் n சொல்யூஷன்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னாக்கா Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. Abel's formula for second order differential equation. Let the functions p1 of x and p2 of x in L of y is equal to y double dash plus p1y plus p2y is equal to 0. X belongs to given interval be defined and continuous on an interval I. Let pi1 and pi2 be linearly independent solutions of 1 existing on I containing a point x0. Then Wronskian of pi1 comma pi2 is equal to e power minus integral x0 to x p1 of x dx into Wronskian of pi1 comma pi2 at x0. இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஏபிள் ஃபார்முலா டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதே nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி இருக்கும்? Let p1 p2 on so on pn in L of y is equal to nth derivative of y plus p1 n minus 1th derivative of y plus p2 n minus 2th derivative of y plus on so on pn y is equal to 0. X belongs to I. Be defined and continuous on given interval I. Let pi1 pi2 on so on pi n be n linearly independent solutions of 1 existing on I and containing a point x0. Then we have Wronskian of n functions, n linearly independent functions is equal to e power minus integral x0 to x p1 of x into Wronskian of n function at a point x0. Application of Abel's formula. So இந்த Abel's formula என்னன்னு சொல்லிட்டோம். இந்த Abel ஃபார்முலாவுக்கும் என்ன அப்ளிகேஷன் இருக்கு? n solutions pi1 pi2 πn of equation 1 on an interval I are linearly independent if and only if Wronskian of n functions at a point x0 not equal to 0 for any particular x0 in given interval. அப்போ ஏற்கனவே நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ட்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டினாக்கா அந்த கிவன் இன்டர்வல் உள்ள எல்லா வேல்யூஸ்க்கும் Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும்னு சொன்னோம். இப்போ இந்த Wronskian நான் பர்டிகுலர் வேல்யூ வச்சு டிஃபைன் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல இந்த Wronskian வேல்யூ வந்து பர்டிகுலர் வேல்யூ வச்சு டிஃபைன் பண்ணிட்டேன். x0 அப்படிங்கிற பர்டிகுலர் வச்சு டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ 0 ஆச்சுனாக்கா டோட்டலாக இது 0 ஆயிடுச்சுங்களா? அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு Wronskian வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், முடிஞ்சு போச்சு. அதான் அந்த Abel's ஃபார்முலாவோட பெனிஃபிட். ஸோ பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாலே the n functions are linearly independent அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். If the coefficients p1, p2 and so on pn of the equations 1 are constant, then இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டாலும் சரி, இல்லை nth ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டாலும் சரி தான், கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்மாக இருந்துச்சுனாக்கா அந்த Abel's ஃபார்முலா எப்படி ரெடியூஸ் ஆகிக்கும்?
இந்த P1 அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடும். P1 கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுனாக்கா இப்போ இன்டெக்ரல் dx மட்டும் வருமா? இப்போ இன்டெக்ரல் dx இன்டெகிரேட் பண்ணால் x அப்பர் லிமிட் x லோயர் லிமிட் x நாட், அப்போ x மைனஸ் P1 இன்ட்டு x மைனஸ் x நாட் முடியாது. தட்ஸ் ஆல். ஸோ அதில் P1 வந்து கான்ஸ்டன்ட் எடுத்தீங்கன்னாக்கா P1 வெளில எடுத்துட்டு dx இன்டெகிரேட் பண்ணி x மைனஸ் x நாட்னு போட்டுடலாம். ஸோ Wronskian of n functions equal to e power minus P1 into x minus x naught into Wronskian of n function at a particular point x naught. ஸோ இதுவும் ஏற்கனவே உள்ள தியரம் ஒன்று தான். இது வந்து பர்டிகுலர் கேஸ், அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா. அடுத்து n ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லியிருக்கோம். sin 3x cos 3x ரெண்டும் வந்து y டபுள் டேஷ் பிளஸ் 9y அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் என்ன சொல்யூஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸாக இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. Wronskian வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க. Wronskian வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா வரும். sin 2x and sin 3x are linearly independent solution of y double dash plus 4y is equal to 0. Verify Wronskian value. E power x sin x, e power x cos x are linearly independent solutions of the given second order differential equation. E power 2x, e power 3x are linearly independent in second order differential equation. Sin x, sin x minus cos x are linearly independent solution of y double dash plus y is equal to 0. X, x into e power x are linearly independent. X square log x are linearly independent. E power x and e power minus x, e power 2x are the linearly independent functions. 1x x square are linearly independent. X square x cube are linearly independent. Sin x sin x minus cos x are linearly dependent. ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஏன்னா sin x minus cos x இந்த ஈக்குவேஷனில் sin x minus cos x sin x and cos x ஓட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். c1 into sin x plus c2 into cos x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் sin x minus cos x எழுத முடியும். அதனால these three functions are linearly dependent. And 1 plus x, 1 plus 2x and x square are linearly independent. டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க. ஈஸியாக நீங்களே செக் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். sin x cos x sin 2x are linearly independent. x e power x sin bx are linearly independent. sin 3x sin x sin cube x are linearly dependent. இது 12th லெவலில் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே இதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? linearly dependent அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிட்டர்மெண்ட் ஒன்று கூட அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா sin 3x வந்து sin x sin cube x யூஸ் பண்ணி ஃபார்முலா எழுத முடியும். ஃபார்முலா இருக்கா இல்லைங்களா? sin 3 theta cos 3 theta ஃபார்முலா இருக்குது. sin 3 theta என்ன வரும் உங்களுக்கு? 3 sin theta minus 4 sin cube theta அப்படின்னு இருந்துச்சுங்களா? அப்போ சைன் தீட்டாவோடையும் சைன் கியூப் தீட்டாவோடையும் லீனியர் காம்பினேஷனாக என்னால் எதை எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா sin 3 தீட்டாவை எழுத முடியும். ஸோ இதோட sin x sin cube x ஓட லீனியர் காம்பினேஷனாக sin 3x எழுத முடியும். ஸோ sin 3x sin x sin cube x ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். அப்படி இல்லையா? கோ ஃபார் Wronskian வேல்யூ செக் பண்ணி பார்த்துக்குங்க. Wronskian டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள வெறும் sin x cos x வருது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஏபிள்ஸ் தியரம் சொல்லிட்டோம் இல்லைங்களா? டிட்டர்மெண்ட் வேல்யூ உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ அப்ளை பண்ணிட்டு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டாலே உங்களுக்கு வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அந்த வேல்யூ 0 வந்தாலே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு. லீனியர்லி வேல்யூ 0 வந்துச்சுனாக்கா லீனியர்லி டிபெண்டன்ட், நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே ஃபங்க்ஷனே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏபிள்ஸ் தியரத்தோட ஐடியாவே அதானே இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க ஏபிள்ஸ் தியரத்தில் பாருங்கள். application of Abel's theorem. n solutions pi 1 pi 2 and so on pi n of a equation 1 on an interval I are linearly independent if and only if Wronskian of a particular point not equal to 0 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் கேட்டாக்கா டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே எல்லாமே ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது, அதனால் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பர்டிகுலர் கொடுத்துக்கலாம். பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து அதை உள்ளுக்குள்ள வேல்யூஸ்லாம் நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் வேல்யூ எவாலுவேட் பண்ணுங்கள். எவாலுவேட் பண்ணும்பொழுது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்ட், ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கா லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதான் ஏபிள்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த இடத்துல.
லாஸ்ட் ஒன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரிங்களா, y1 of x equal to x and y2 of x equal to modulus of x ரெண்டும் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும். ஆனால் ரான்ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரான்ஸ்கின் வேல்யூ வந்து உங்களுக்கு கம்ப்யூட் பண்ண முடியாது சரிங்களா. அதனால் y1 of x equal to x and y2 of x equal to modulus of x are linearly independent on the real line even though the Wronskian cannot be computed. ஏன் ரான்ஸ்கின் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஃபரன்ஷியேட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. அதனால் Wronskian cannot be computed அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. The most general form of linear differential equation of order n, உங்களை அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குங்களா, nth ஆர்டர் டெரிவேட்டிவ் கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு வச்சு எழுதுறது தான், அதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ nth derivative of y plus p1 into n minus 1th derivative of y plus and so on pn into y is equal to q, where p1, p2, pn and q are functions of x and are assumed to be continuous on given interval I. இது வந்து என்னன்னு சொல்லுனாக்கா நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் அந்த q இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 0 அப்படின்னு போட்டோம்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனுக்கு q பதிலாக 0 போட்டோம்னாக்கா அது என்னன்னு சொல்லுவோம்னாக்கா அசோசியேட்டட் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் 1 அப்படின்னு சொல்கிறோம். A solution y of x of 2 satisfies the initial condition y of x naught is equal to y dash of x naught and so on that is equal to y power n minus 1th derivative of y at x naught is equal to 0 is identically 0. அதாவது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பார்த்துருக்கோம் சரிங்களா. இதை அப்படியே எதுக்கு ஜென்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இப்போ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு y அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன், அதில் x நாட் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஃபங்க்ஷனோட வேல்யூ, அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ, அதோட n மைனஸ் 1th டெரிவேட்டிவ் வேல்யூ எல்லா வேல்யூ 0வா இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும்னா 0 ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு. When n equal to 1, if a solution of the first order equation vanishes at a single point x naught, the solution is identically 0. இப்போ இது வந்து nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன சொல்லலாம், அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y of x அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனாக இருக்கிறப்ப அதில் x நாட் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 0வா வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனே என்ன ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும், 0 ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும். அதான் சொல்கிறாங்க. If a solution of first order equation vanishes at a single point x naught, the solution is identically 0. The Wronskian of two solutions of the differential equation y double dash plus p of py dash plus q of y is equal to 0, where p comma q are either constant or functions of x only is either identically 0 or never 0. இப்போ ஏற்கனவே படித்த ரிசல்ட் வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நம்ம வேற புக்கு மாற்றும் பொழுது அதுலேயே ரிசல்ட் எதுனாக்கா அதையும் எழுதியிருக்கோம், வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், திருப்பி இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு, வேற எதுவும் கிடையாதுங்க. இதுவும் நம்ம ரிசல்ட் நம்ம பார்த்து முடிச்சோம், இப்போ தான் பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஹையஸ்ட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் வந்து a0 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல இல்லாமல் ஹையஸ்ட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் 1ன்னு வச்சு பார்த்துருக்கோம், வேற எதுவும் கிடையாது. அதான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் வித்தியாசம். If W is a Wronskian of two solutions of y double dash plus py dash plus qy is equal to 0, then derivative of Wronskian plus pw p into Wronskian is equal to 0. W dash plus p into w is equal to 0. Consider y double dash plus p into y dash plus q of y q into y is equal to 0, where p comma q are either constants or functions of x alone. Then solution of one are linearly dependent if only if the Wronskian vanishes identically. ஏற்கனவே பார்த்த ரிசல்ட் தான். நம்ம இந்த y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் வந்து a0 of x அப்படின்னு வச்சு பார்த்துப்போம். எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்துப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா a0 of x y double dash plus a1 of x y dash plus a2 of x y is equal to 0 provided a0 of x not equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ரிசல்ட்லாம் பார்த்தோம் சரிங்களா. இப்போ அதே வந்து ஹையஸ்ட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் 1ன்னு வச்சுக்கிட்டு அதே ரிசல்ட்ஸே திருப்பி எழுதியிருக்கோம், வேற எதுவும் கிடையாதுங்க, வித்தியாசம்லாம் கிடையாது. Two solutions of one are linearly independent if the Wronskian does not vanish identically.
If y1 y2 be any two linearly independent solutions of the homogeneous differential equation y double dash plus py dash plus q of I is equal to 0 and y0 is any particular solution of the non-homogeneous differential equation y double dash plus p of I dash plus q of I is equal to r, then the general solution of the non-homogeneous equation is obtained by the formula y is equal to y0 plus c1 y1 plus c2 y2 where c1 c2 are arbitrary constant. அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கான கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதோட ரூட்ஸை ஒய்1 ஒய்2 அதோட சொல்யூஷன்ஸ் ஒய்1 ஒய்2 கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒய்0 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நான் ஹோமோஜினியஸ்க்கு ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னாக்கா அந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்குங்களா, அதோட லீனியர் காம்பினேஷனோட அந்த பர்டிகுலர் சொல்யூஷனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இந்த தியரி இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற ஒர்க் கண்ட்ரோல் இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக புதுசாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பின்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த தியரி படிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த தியரி எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணிட்டு போயிடுவீங்க. இட் கேன் பி ஜென்ரலைஸ்டு டு nth ஆர்டர் linear differential equation. If y1 y2 are linearly independent solutions of the homogeneous differential equation, ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு y1 y2 ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட உள்ள கோஎஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அந்த சொல்யூஷன்ஸோட Wronskianக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிலேஷன் இருக்கு. தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y dash p is obtained, p is equal to y1 y2 double dash minus y2 y1 double dash by Wronskian of y1 comma y2, and q function is equal to y1 dash y2 double dash minus y2 dash y1 double dash the whole divided by Wronskian of y1 comma y2. Important result இதெல்லாம். Using the above result, construct the differential equation having two linearly independent solutions e power to x and x into e power to x. இப்போ பாருங்க, ரெண்டு சொல்யூஷனை கொடுத்துட்டு எனக்கு வந்து e power to xும் x into e power to xும் சொல்யூஷனாக இருக்கிற செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி p வேல்யூ கண்டுபிடிச்சிக்கங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி q வேல்யூ கண்டுபிடிச்சிக்கங்க. இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடி. தட்ஸ் ஆல். ஸோ சொல்யூஷன்ஸ் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுறோம், இது எதுக்கு தேவைப்படுது, p வேல்யூ q வேல்யூ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே, இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை y1 எடுத்துக்கோங்க e power to x, செகண்ட் சொல்யூஷனை y2 எடுத்துக்கோங்க x into e power to x. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க. என்ன, y1 dash கண்டுபிடிக்கணும், y1 double dash கண்டுபிடிக்கணும், y2 dash கண்டுபிடிக்கணும், y2 double dash கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு y1 y2 ரெண்டுக்குமே Wronskian வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் போய் அப்ளை பண்ணாக்கா p கிடச்சிரும், இதில் அப்ளை பண்ணோம்னா q கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் போய் p q ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சொல்யூஷனாக இருக்கிற கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறதுக்கு கீழே ரிசல்ட்டும் கொடுத்தாச்சு உங்களுக்கு. Let y1 and y2 be two solutions of the differential equation y double dash plus p of x y dash plus q of x y is equal to 0 on close interval a comma b. If y1 and y2 have maxima at x naught which is belongs to open interval a comma b, then y2 is a constant multiple of y1 or y1 is a constant multiple of y2 on close interval a comma b. என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y1 y2 ரெண்டுமே வந்து சொல்யூஷன் ஆயிருக்குது. அதில் y1 y2 ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து x0 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம் அட்டைன் ஆகுது அப்படின்னாக்கா ஒன்று y2 வந்து ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் y1 இருக்கணும், அப்படி இல்லைன்னா y1 வந்து சம் ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் y2 இருக்கணும். இந்த ஸ்கேலருங்கிறது இங்கே ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட். தட்ஸ் ஆல். லெட் y1 and y2 be two linearly independent solutions of the second order differential equation y double dash plus p of x into y dash plus q of y is equal to 0,
If W is the Wronskian, then dw by dx is equal to minus p of x into w, and w is equal to k into e power minus integral p of x dx, where k is constant. இதே மாதிரி தீரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரிங்களா. அதே தான் இங்கே வந்திருக்கு. இங்கே என்னன்னாக்கா அந்த இடத்துல a0 of x வச்சு பார்த்துருப்போம், அந்த இடத்துல a0 of x இல்லாமல் வச்சு பார்க்குறோம், வேற எதுவும் கிடையாதுங்க. ஸோ y1 y2 ரெண்டுமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அதோட அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உள்ள p of xக்கும் அந்த Wronskianக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா Wronskian is equal to k into e to the power minus integral p of x dx. For which of the following functions y1 of x and y2 of x, continuous functions p of x and q of x can be determined in closed interval minus 1, 1 such that y1 of x and y2 of x given two linearly independent solutions of y double dash plus p of x y dash plus q of x y is equal to 0 where x belongs to closed interval minus 1, 1. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த 2 சொல்யூஷன்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், சிம்பிளாக Wronskian கண்டுபிடிக்கணும். அந்த Wronskian வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு கிவன் இன்டர்வலில் நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அந்த ஃபங்க்ஷன் தான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். இப்போ ஆப்ஷன் ஏல உள்ள கொஸ்டினுக்கு Wronskian வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஆப்ஷன் ஏல என்ன இருக்குன்னு கேட்டினாக்கா எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸுக்கு நம்ம Wronskian கண்டுபிடிச்சோம்னா அதோட Wronskian வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு Wronskian வேல்யூ வருது சரிங்களா. இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லக்கூடாதுங்க. இன்டர்வலில் உள்ள எல்லா வேல்யூஸ்க்கும் அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ இந்த இன்டர்வலில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்பர் இருக்கும். இப்போ 0 அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும், செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும், தேர்ட் டேர்ம் 0 ஆகும். ஸோ Wronskian வேல்யூ வந்து 0வில் Wronskian வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஸோ these two functions are not linearly independent in closed interval minus 1, 1. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பியில் உள்ள 2 ஃபங்க்ஷனுக்கு Wronskian வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கான Wronskian வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வருது சரிங்களா. ஆப்ஷன் பியில் உள்ள 2 ஃபங்க்ஷனுக்கு Wronskian கண்டுபிடிக்கும்போது இன்டர்வல் லெவலில் 0 அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 மைனஸ் 0 மைனஸ் 0 0 வந்துருச்சு. therefore these two functions are not linearly independent on the interval minus 1 to 1. ஸோ ஆப்ஷன் சியில் உள்ள 2 ஃபங்க்ஷனுக்கு நான் Wronskian வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு Wronskian என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் 2x minus 1 minus e பவர் 2x minus 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும். டிட்டர்மெண்ட் போட்டு எக்ஸ் பொழுது அதாவது எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடுது ஃபைனலாக. எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ வந்து ஆன்சர் ஆகிறதுக்கு அப்போ எக்ஸ் வேல்யூ நீங்கள் என்ன நம்பர் அப்ளை பண்ணாலும் எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ வந்து 0 வரது சான்ஸே இல்லை அப்படிங்களா. அப்போ இந்த மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1குள்ளே எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 ஆன் திஸ் கிவன் இன்டர்வல். ஸோ த Wronskian வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. therefore the function y1 of x is equal to e power x minus 1 and y2 of x is equal to e power x minus 1 are linearly independent in closed interval minus 1 to 1. ஃபோர்த் ஒன் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபோர்த் ஒன் உங்களுக்கு என்ன வருதுன்னா ஆப்ஷன் டிக்கு Wronskian வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் மைனஸ் 2x காஸ் எக்ஸ் அப்படின்னு வருது. இதில் 0 அப்ளை பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு Wronskian வேல்யூ 0 வருது. ஸோ Wronskian not equal to 0 for every x belongs to given interval அப்படிங்கிறது எந்த ஃபங்க்ஷனு எந்த ஆப்ஷனுக்கு மட்டும் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சிக்கு மட்டும் தான் நடக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம்.